ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடு இருந்த நம்ம நந்தினியும் சூர்யாவோட லவ்வை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எப்பட்றா லவ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவுக்கு இங்கே இருந்த சூழல் வந்துட்டு அவர் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிடுச்சு. ஆனால் வந்து நம்ம நந்தினியோட ஊருக்கு போனதுமே இதெல்லாம் வந்துட்டு நம்ம நினைக்கிறது எல்லாமே தப்பு, இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்க, இப்படிலாம் அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாருக்கு நம்ம நந்தினி வீட்டுக்கு போய் தான் எல்லா உண்மையுமே தெரிய வருது. அதனாலே என்னவோ சூர்யா சாருக்கு நம்ம நந்தினி மேலே காதல் வந்துடுச்சு. அதை வந்து நம்ம நந்தினி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கேருந்து போகும்போதே நம்ம சூர்யாவும் நந்தினியும் பயங்கர சந்தோஷமாக ஜாலியாக மனசு விட்டு பேசிக்கிட்டு போனாங்க. மனசு விட்டு பேசினாலே எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ தான் வந்துட்டு 2 பேருக்கு வந்துட்டு புரிதல் ஏற்படும். எப்படியோ ஒரு வாட்டி ஒரு வேளையாச்சும் பேசினாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சூர்யா சார் எனி டைம் குடி 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 குடியை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் அருணாச்சலையா, நீ அங்கே போய் குடிக்கக்கூடாதுடா, சமத்தா இருக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி அனுப்புனதுனால, சரி டாடி நான் பார்த்துக்கிறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன், போக மாட்டேன், சமத்தா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம சூர்யா சார் வந்துட்டு நல்லா நார்மலாக வந்து நந்தினி கூட பேசிட்டு போகிறாங்க. அவங்க ஊருக்கு போனதுமே வந்துட்டு இவங்க 2 பேரை பார்த்ததுமே அவன் சிங்காரத்தோட மாமியாருக்கு, அப்புறம் அவங்க வீட்டு தங்கச்சி எல்லாருக்குமே வந்து பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே அவங்கலாம் ரொம்ப வந்துட்டு ஏங்கி போயிருந்தாங்க. நந்தினி அங்கே ரொம்ப கஷ்டப்படுறா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காரில் வந்து இறங்குனதுமே அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வாயை பொளந்துட்டாங்க பாரேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சூர்யா சாரும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அன்பாக நம்ம நந்தினியை வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போனாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாது தான். ஆனால் வந்துட்டு அருணாச்சல ஐயா கொஞ்சம் கொஞ்சம் சொன்னதுனால அதை வச்சு அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறாரு. வீட்டுக்கு கொண்டு போனதுமே ஆரத்திலாம் எடுக்கிறாங்க, சூப்பராக பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல ஐயா ட்ரெஸ் எல்லாம் எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் பார்த்து அவங்க தங்கச்சிலாம் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. புது ட்ரெஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் வந்து நம்ம சூர்யா சார் ஒவ்வொன்றையும் ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயும் என்னவோ வந்துட்டு அங்கே உள்ளவங்களுக்கும் இங்கே உள்ளவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்ததுனாலையும் இவங்கெல்லாம் ரொம்ப அன்பாக இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப பணத்திமிரில் இருக்காங்க. நம்ம சூர்யா சார் ரொம்ப ரொம்ப மோசமான ஆனதுக்கு காரணமே அவங்க அம்மா தான். ஏன்னா வந்துட்டு எனி டைம் பணம், திமிரு அப்படியே இருந்து சூர்யா சாரை வளர்த்ததுனால தான் சூர்யா சார் அவங்க அம்மாவை ரொம்ப வெறுக்கிறாரு. ஆனால் அங்கேருந்து இந்த குடும்பத்துக்கு வந்து பார்க்க ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீட்டிலே இருந்துடலாம் போல் அப்படின்னு இருக்குது. நம்ம சூர்யா சாருக்கு மனசுக்கு நிம்மதியாக அமைதியாக இருக்குது. அதனால் நம்ம நந்தினி பண்ணுறது அவங்க வீட்டில் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நந்தினி மேலே சூர்யா சாருக்கு ஒரு அன்பு வருது. ஆனால் இதை வந்து நம்ம நந்தினி கவனிச்சிடுறாங்க. என்னடா இது எப்பயுமே இல்லாமல் இப்போ என்ன புதுசாக இவர் பண்ணுறாரே, ஐயோ எதனா தப்பாக்கின்னு போய் முடிஞ்சிட போகுது, நம்ம வேற அந்த வீட்டில் இருக்க மாட்டோம், சும்மாவே வந்துட்டு சுந்தரவல்லி அம்மா என்னை வச்சு செய்வாங்க, இதில் வேற இவர் வேற என் மேலே அன்புக்குன்னு காமிச்சாருன்னா அவ்வளோதான், அவங்க என்ன இந்த வீட்டை விட்டு அடிச்சே துரத்திடுவாங்க, அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம நந்தினி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை. டாட்டா. டாட்டா வராது, வரட்டா.